Hello students, welcome to the class. We have seen the second lesson in the last class. In this class we see the third lesson, second volume first lesson. ஓகேவா, ஹியூமன் ரைட்ஸ் எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற போது அதே மாதிரி ஒவ்வொரு ஹியூமனுக்கும் இந்த கண்ட்ரியில் நம்ம இந்த கண்ட்ரி வேர்ல்டில் இருக்கணும் அப்படின்னா சம் ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். The three pictures may be given in your book. And the three pictures, these are the person who fight for the rights of the people. Humans வந்து இல்ட்ரீட் பண்ணும்போது அந்த பிளேஸில் அவங்கள இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு சம் ரைட்ஸ் இருக்குது, அவங்க என்ஜாய் பண்ணும் அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணவங்க தான் அந்த த்ரீ லீடர்ஸும். அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். He was the father of our Indian Constitution. Next Nelson Mandela. Next second picture இருக்கிற Nelson Mandela who fight for the rights of the people in South Africa, black people's rights. Next Martin Luther King. Okay, in this lesson, through this lesson we can see the ஹியூமன் ரைட்ஸ், வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு சம் ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மே ஆல்சோ பி ப்ரெசென்டட். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய கவர்மெண்ட்டும் அந்த பீப்புளுக்கு கொடுக்கறது. டியூட்டிஸ் அப்படின்றது அந்த பீப்புள், கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள் வந்து கண்ட்ரிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றது தான் டியூட்டிஸ். வி ஹேவ் சம் டியூட்டிஸ் டு டூ அவர் கண்ட்ரி. அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்த லெசன் ட்ராவல்ஸ் த்ரூ த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணுறது. The rights ensured by the Universal Declaration of Human Rights being highlighted. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்கிறோம், அப்போ அதே மாதிரியே வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரின்சிபல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது தான் அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் have been highlighted. Fundamental rights are ensured. Fundamental rights may be guaranteed to the citizen. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா it may be present in that constitution. Fundamental rights are ensured in the Indian Constitution and fundamental duties are incorporated in the Constitution along with the introduction to the National and State Human Rights Commission. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம ஸ்டேட்லேயோ கண்ட்ரிலேயோ ஹியூமன் பீயிங்ஸை இல்ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ யாருமே அவங்க மேலே கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டோ இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு அவங்களே டைரெக்டாக இன்வால்வ் பண்ணி அவங்கள வந்து என்கொயரி பண்ண வைப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலுமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது, கண்ட்ரி லெவல்லையும் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. அண்ட் தயர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன், அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் த ரைட்ஸ். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம், சைல்டு ரைட்ஸு, எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு கிளாஸ் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பீப்புளுக்கு சம் ரைட்ஸ், ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. விமன் ரைட்ஸு, விமென்னுடைய ரைட்ஸு, லேபர் ரைட்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு. In June 1893, while a person was on his way to Pretoria, a white man objected the person's presence in a first-class carriage and a person was ordered to move to one van compartment at the end of the train. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1893 போகிறாரு யார், பிரிட்டோரியா அப்படின்ற பிளேஸ்க்கு ஒரு பர்சன் போயிட்டுருக்காரு. இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில், கேரேஜ் அப்படின்றது ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற இன்னொரு பர்சன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணணும், உங்களுக்குன்னு தனியாக இருக்குது. அது எதை பேஸ் பண்ண, இப்போ நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம், இப்போ அப்படி இருக்கும்போது நம்மளை வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு அவரு சொல்கிறாரு அந்த பர்சனை. The man who had the right first class ticket refused to leave and was thrown off the train at Pietermaritzburg.
பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படின்ற பிளேஸில் அவர் வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவர் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் ரெஃப்யூஸ் பண்ணனால ஹி வாஸ் த்ரோன் அவுட், தூக்கி வெளியில் வீசிட்டாங்க அவங்கள. அதை பீட்டர் மரிஸ்பர்க், அந்த பீட்டர்ஸ் மரிஸ்பர்க்கில் அங்கே இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்குது, அந்த நைட் டைமில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வின்டர் சீசன் அவங்க அந்த கண்ட்ரியில். இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஒரு பிளேஸ். அங்கே வந்து அவங்கள தூக்கி வெளியில் வீசினோடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப குளூரில் நடுங்கிக்கிட்டு இருக்காரு. ஷிவரிங் இன் த வின்டர் நைட் இன் எ வெயிட்டிங் ரூம் ஆஃப் த ஸ்டேஷன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். இப்போ அந்த ஷிவரிங் வெதர், குளிரில் நடுங்கிட்டு அங்கே ரயில்வே இதில் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுச்சு, அவங்களுடைய லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஏன் நம்மளை தூக்கி வெளியில் எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்படின்னு, ஏன்னா பிகாஸ் தேர் இஸ் அது எதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கலர், அவங்களுடைய ஸ்கின் கலர் வச்சு. இப்போ அவரும் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் டிக்கெட் வச்சுருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவங்கள தூக்கி வெளியில் தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னது, அவங்களுடைய ஸ்கின் கலரை வச்சு அந்த டிஃப்ரென்சஸ். He took up the fight against the racial oppression. அந்த ரேஷியல் அப்ரெஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கொடுக்க, அவங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் காமிக்கிறது, அவங்கள வளர விடாமல் அவங்கள வந்து என்ன பண்ணுறது, அப்படியே கீழே லெவல்லையே வச்சுருக்கிறது. அந்த மாதிரி அப்ரெஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்கிது அந்த சுச்சுவேஷன் அவரை. த ஸ்பிரிட் ஃபார் ஆக்டிவ் நான் வயலன்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தட் மூமெண்ட். அந்த நான் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளின் நான் வயலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். வித்தவுட் யூஸிங் த வெப்பன்ஸ், அதுதான் என்னது நான் வயலன்ஸ் மெத்தட். அந்த மெத்தடில் அந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது, நம்ம நான் வயலன்ஸ் மெத்தடில் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. Can you guess the person? Yes, he is none other than Mahatma Gandhi. Gandhiji made the momentous decision to stay in South Africa. அந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணார், அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற நான் ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புளுக்காக ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன்ஸ் மேக் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃப்ரிக்காலேயே ஸ்டே பண்ணி அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக ஃபைட் பண்ணுறாங்க. த அன்ஃபைட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் த இண்டியன்ஸ் தேர். Out of that struggle merged a unique way of the protest, non-violent satyagraha. அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வே, யூனிக் வேனா ஒன் சிங்கிள் வே. அது ஒன் சிங்கிள் வே என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், அந்த ப்ரொட்டஸ்ட் எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கிறோம், நான் வயலன்ஸ் மெத்தட் வித்தவுட் யூஸிங் எனி வெப்பன்ஸ். வாட் டூ யூ திங்க் அபவுட் தட் இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட் பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம் என்னென்னு. As a human being, do you think that Gandhiji had the right to travel for the first class? Yes, அவங்கக்கிட்ட டிக்கெட் இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணி ஆகணும். As a human being, Gandhiji had all the right to travel in the first class compartment, but he was discriminated because of his skin color. அந்த ஸ்கின் கலரை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷனாக டிஃப்ரென்ஸ், அதை வேறுபாடு காமிக்கிறது. டிஸ்கிரிமினேஷன் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட், அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம காமிக்கிறது என்ன பண்ண முடியாது, பேஸ்ட் ஆன் த கலர், அந்த இதெல்லாம் எதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, பேஸ் பண்ணக்கூடாது கலரை வச்சு. அந்த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எதை வச்சு நம்ம காமிக்கணும், ரேஸ், அதாவது ஹியூமன் ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்றது, ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த பிளேஸில் அவங்க பர்ன் ஆகியிருக்காங்க, கேஸ்ட்டு, அந்த ரிலீஜன், அவங்க எந்த ரிலீஜன் அண்ட் ஸோ ஆன். ஆனால் கலரை வச்சு எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்கக்கூடாது அப்படின்றது தான் காந்திஜியினுடைய பிரின்சிபல். டியூ டு திஸ் டிஸ்கிரிமினேஷன் பீப்புள் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் என்ஜாயிங் தேர் ஹியூமன் ரைட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காமிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் கிடைக்காம போயிடுது. அந்த ஒரு கீழே ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு கொடுத்துருக்காங்களா, மேலே இருக்கிறவர் தான் ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்களா, இவர் தான் யார், காந்திஜி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஷிவரிங் பீட்டர் மரிஸ்பர்க்கில் அவங்கள தூக்கி வெளியில் எறியும்போது அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்குது. அட் ப்ரெசன்ட் ஆல்சோ தேர் இஸ் திஸ் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹியூமனுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கா. ஸோ யுஎன்ஓ டிஃபைன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் த ரைட் இன்ஹெரிட்டன்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வித்தவுட் ஷோயிங் எனி டிஃப்ரென்சஸ் அவங்களுக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய ரைட் தான் என்னது,
அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது இன்ஹெரிட்டன் அவங்க எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காது. எந்த டிஃப்ரென்ஸ் எப்படி ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ் அவங்க வந்து இந்த ரேஸ் இந்த கண்ட்ரி நீக்ரோ பீப்புள் பிளாக் பீப்புள் அப்படின்னு அந்த ரேஸ்லாம் எதுவுமே டிஃப்ரென்ஸ் காமிக்காத. ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே காமிக்கக்கூடாது. நேஷ்னாலிட்டி அப்படின்னா எந்த கண்ட்ரி இப்போ வந்து நேஷ்னாலிட்டி வி ஆர் ஆல் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே எத்தனிசிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜாதி சமய வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இது. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் பேஸஸ் ஆன் த லாங்குவேஜஸ் அப்புறம் எந்த காட் அவங்க ப்ரே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர் எதி அதர் ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ்லாம் எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே ரைட் என்ஜாய் பண்ணுறது என்னது ஹியூமன் ரைட்ஸ். எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில்டு டு தீஸ் ரைட்ஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அவங்களுக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்குறதுல எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹியூமன் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. The history of human rights has been rooted in all the great events of the world and it has sustained the struggle for freedom and equality everywhere. இப்போ ஹியூமன் ரைட்ஸ்க்கு எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஃபைட்டு. இப்போ நம்ம ஒரு செடி போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது விதை போட்டால் தானே அந்த விதையிலேருந்து செடி வரும். அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஃபைட் பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஈவெண்ட். இப்போ காந்திஜி வந்து பீட்டர்ஸ் மரீஸ்பர்கில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் நான் வைலன்ஸ் மெத்தடில். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் அது வந்து என்னது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள். எதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் வேணும் சுதந்திரம் வேணும் அதே மாதிரி எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் இன் எவ்ரிவேர் எவ்ரி பிளேஸ் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லா பிளேஸ்லையுமே அவங்க வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும். The United Nations Organization was formed after the Second World War. It proposed to deal with the consequence of the war. After the end of the Second World War. இப்போ 1939 ஸ்டார்ட் ஆகி 1945 செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆச்சு. அந்த செகண்ட் வேர்ல்டு வார் எண்டான டைமில் தான் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து யுஎஸ்ஏ இந்த 2 கண்ட்ரினுடைய பிரசிடெண்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து ஒரு காமனான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் அது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி till now it is functioning very successfully in its activities. ஸோ இப்போ அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் 24th October 1945 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ என்னது அந்த வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது அதனுடைய நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் அக்கர் ஆகிருக்கும் அதில் நிறைய லாஸஸ்லாம் அக்கர் ஆகிருக்கும். அந்த மாதிரி இதையும் டீல் பண்ணுறதுக்கும் அதை இனிமேல் மறுபடியும் வேர்ல்டில் எந்த வாரும் அக்கர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ண அசோசியேஷன் தான் என்னது United Nations Organization and to prevent such happenings in the future. இந்த மாதிரி அகெயின் வார் எதுவுமே அக்கர் ஆகக்கூடாது ஃப்யூச்சரில். UNO was established in 1945. The Universal Declaration of Human Rights. இப்போ யூனிவர்சல் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிலையும் எல்லா பார்ட் ஆஃப் த வேர்ல்டுலையும் எல்லா கண்ட்ரிலையுமே பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல்ஸை ஃப்ரேம் பண்ணதான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதுக்குன்னு யூஎன்ஓ தனியாக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து தே பிளேட் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ஹியூமன் ரைட்ஸ். எண்ட் ஆஃப் த அப்ரத்தைடு அப்படின்றது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தட் வாஸ் ஃபாலோட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தான். என்னது அந்த கலரை வச்சு எதுவும் டிஃப்ரென்ஸ் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா நெல்சன் மண்டேலா வந்து ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி. இப்போ அங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிளாக் பீப்புளுக்காக ஃபைட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க ஃபைட் பண்ணனால என்ன பண்ணாங்க ஹி வாஸ் அரெஸ்டட் அண்ட் புட் இன் டு ப்ரிசன் ஃபார் 27 இயர்ஸ் அவங்க வந்து ஜெயில்லையே அவங்களுடைய லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகி வரும்போது ஒரு ஹாப்பினஸோடு அந்த ஹேண்டை ரைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காரு. நெல்சன் மண்டேலா ரைஸ் ஹிஸ் ஃபிஸ்ட் சூன் ஆஃப்டர் ஹிஸ் ரிலீஸ் ஃப்ரம் ஜெயில் ஆஃப்டர் 27 years. Apartheid was the highest form of discrimination that existed in South Africa. The place of residence were determined by racial classification. அப்போ அந்த பிளேஸ் அவங்களுடைய கண்ட்ரியே அதுதான். அங்கே அவங்க பார்ன் ஆகி அவங்க கலரை வச்சு டிஃப்ரென்ஸ் காமிச்சாங்க. ஸோ இட் வாஸ் எக்ஸிஸ்டட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இட் வாஸ் கவர்னிங் பாலிசி இன் த கண்ட்ரி பை த மைனாரிட்டி ஒயிட்ஸ். அதுமாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி யார் அதிகமான பீப்புள் இருக்காங்க அந்த ஒயிட் பீப்புள் அவங்களுடைய இதனால் மெஜாரிட்டி ஆஃப் நான் ஒயிட்ஸை இல் ட்ரீட் பண்ணாங்க.
The people of South Africa protested against the racial discrimination. Nelson Mandela raised his voice against apartheid. இப்போ அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, அந்த பிளாக் பீப்புள் வந்து இல்ட்ரீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. when he organized defiant campaign against the government, he was imprisoned. ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக அந்த பிளாக் பீப்புளுக்காக, நான் ஒயிட்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக ஃபைட் பண்ணும்போது he was arrested. amidst growing domestic and international pressure, இப்போ பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர், வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும், அங்கே லோக்கலில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும், வேர்ல்டு கண்ட்ரீஸும் அவங்க ப்ரெஷர் கொடுத்து பிளாக் பீப்புளுக்கு சேம் ரைட்ஸ் கொடுக்கணும். நெல்சன் மண்டேலா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக தானே ஃபைட் பண்ணாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னல. ஹி வாஸ் வித் த ஃபியர் ஆஃப் த ரேஷியல் சிவில் வார். இப்போ அது சிவில் வார் க்ரியேட் ஆகிடும், அகெயின் ஒரு வார் க்ரியேட் ஆகிடும் அப்படின்ற அந்த பயத்தில் நெல்சன் மண்டேலா வாஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் prison in 1990. At that time, the president of South Africa was President F.W. de Klerk. Released him in 1990. இப்போ ப்ரிசன்லேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு பார்ட்டி ரூலிங் இது மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அரசியல் கட்சி, அந்த மாதிரி அவர் ஆரம்பித்து, அதாவது ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் ANC அப்படின்ற இது ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து அந்த எலெக்ஷன் அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்த டைமில் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, லீடராக எலெக்ட் பண்ணி கண்ட்ரியை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை. The efforts taken by Nelson Mandela and Clark put an end to the apartheid. In 1994, a multiracial general election, இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாமே கலந்து இது பண்ணலாம், was held in which Nelson Mandela led the African National Congress to victory and became the president of South Africa. Next, Universal Declaration of Human Rights. நம்ம சொன்னோம்ல, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஃப்ரேம் பண்ணது. The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பிரின்சிபல்ஸ் மேக் பண்ணுறது ஒரு மைல்ஸ்டோன். இப்போ அது எட்ட முடியாத ஒரு மைல்கல், நம்மளால் இதை செய்யவே முடியாது அப்படின்ற போது அது அக்கறாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மைல்ஸ்டோன், சாதிக்க முடியாத நம்ம சாதித்து காமிச்சிருக்கோம். இட் வாஸ் டிராஃப்டட் பை த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் அந்த பிரின்சிபல்ஸை ஃப்ரேம் பண்ணவங்க என்ன பண்ண, டிராஃப்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். எந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கெங்கே இருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லீகல் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த லா, அக்கார்டிங் டு த லா, அந்த டிபார்ட்மெண்ட். கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இப்போ அந்த ஒரு ரீஜியனில் அந்த பீப்புள் கல்ச்சர், இப்போ நம்மளுடைய கல்ச்சர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூல்ஸை மேக் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்தும் லீகல் அண்ட் கல்ச்சுரல் இதிலேருந்து ஃபார்ம் பண்ணி எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த பிரின்சிபல்ஸை மேக் பண்ணாங்க, வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாதிரி. The Universal Declaration was proclaimed by the United Nations General Assembly. இப்போ எப்படி நம்ம வந்து நம்ம கண்ட்ரியில் ஒவ்வொரு இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்லாம் பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ, அது மாதிரி எல்லா வேர்ல்டில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது என்னது, ஆர்கனைசேஷன் இது பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் ஜென்ரல் அசம்பிளி. அப்போ அந்த ஜென்ரல் அசம்பிளியில் வந்து டிக்ளரேஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க. The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris in 10th December 1948. அப்போ தான் என்ன பண்ணாங்க, இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் வேர்ல்டு இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் தேவையான அந்த ஹியூமன் ரைட்ஸை பாஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் மீன்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ். இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்குடைய ஆக்ட் என்னது, 217A. as a common standard of achievement of all the people and all the nation. இப்போ எல்லா பீப்புள், வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புளும், வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே அச்சீவ் பண்ணிட்டாங்க நம்ம ஃபைட் பண்ணி. த ஃபர்ஸ்ட் டைம் இட் டு செட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பி யூனிவர்சலி ப்ரொடெக்டட். வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த யூஎன் ஜென்ரல் அசம்பிளி இருக்குல்ல, UNDHR, இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அங்கே இன்வால்வ் ஆகி என்கொயரி பண்ணாங்க அந்த ஸ்பாட்டில். So, all the people, the first time it sets out the fundamental rights to be universally protected and UDHR has been translated into many languages. இப்போ வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அந்த டிக்ளரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்குது, தேர் ஆர் 30 articles in the Universal Declaration of the Human Rights and it guaranteed the freedom of expression. என்ன நம்மளுக்கு வந்து guaranteed, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அவங்க நம்மளுக்கு, உங்களுக்கு நாங்கள் இந்த இது கொடுத்துருக்கோம், ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ரெஸ், நம்ம வந்து நம்மளுடைய இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் வெளியில், as well as
civil law related, political, சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸில் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இந்த ஃப்ரீடம்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேரண்டீட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் த பீப்புள். இது எல்லா பீப்புளுக்குமே இது அக்செப்ட் பண்ண வித்தவுட் ஷோயிங் எனி டிஃப்ரென்சஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் irrespective எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் ரேஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி as all the people are born free and equal. எல்லாருமே இங்கே பேர்ன் ஆனவங்க எல்லாருமே என்னது free and all are equal. The general explanation of human rights by UDHR is not legally binding document. வந்து லீகலாக பைண்ட் பண்ணல எல்லாத்தையுமே. இப்போ பீப்புள் எல்லா கண்ட்ரீஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, யார் வேணாலும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். However, it has a political and moral importance and many of its guarantees have become standard norms today. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது பண்ணியிருக்கோம். சோசியல் நம்ம பார்த்த முன்னாடி சோசியல், கல்ச்சுரல், எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ சோசியல்னால் சொசைட்டியில் நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரைட். எக்கனாமிக் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் நம்மளுக்கு தேவையான திங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்குரிய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு வேணும். அப்போ கல்ச்சர், இப்போ நம்ம இந்த குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம இந்த கல்ச்சராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பார்ட்டில் தான் இருக்கீங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. Socio-economic and cultural rights are integral part of the human rights law that developed due to the aftermath of the World War II. World War செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆனது தான். அப்போ எல்லாத்துக்குமே எல்லா ரைட்டும் கொடுத்து பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஹியூமன் ரைட்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் லா பிகேம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சோசியல் ரைட்ஸ் ஆர் நெசசரி ஃபார் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் த சொசைட்டி. இப்போ சொசைட்டியில் நம்ம ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கக்கூடியது. guaranteed every person to have conditions under which they are able to meet their needs. They are the part of range of legal principle law according to the law through which economic equality and freedom are prescribed in a state. இப்போ அந்த ஸ்டேட்டில் எல்லாருமே இருக்கலாம், அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இது பண்ணிக்கலாம். பொருளாதாரம், பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஃபில் பண்ணிக்க முடியும். கல்ச்சுரல் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் தட் எய்ம் டு அஷ்யூரிங் என்ஜாய்மெண்ட் ஆஃப் கல்ச்சர். நம்மளுடைய கல்ச்சரை என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரைட் கொடுத்துருக்கிறது என்னது இந்த கல்ச்சுரல் ரைட்ஸை. இட்ஸ் காம்போனன்ட்ஸ் இந்த கண்டிஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஹியூமன் டிஜினிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், பாரம்பரியம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் டிஸ்கிரிமினேஷன், எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்காத இருக்கிறது. சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இப்போ நம்ம வந்து சொசைட்டியில் இப்போ லாக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் பொலிட்டிக்கலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரைட் இருக்குது எல்லாத்துக்குமே. Civil and political rights protect an individual freedom from infringement by the government. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அத்துமீறி இப்போ எதுவும் செய்யக்கூடாது, அத்துமீறல் இல்லாமல் இருக்கணும். இண்டிவிஜுவல் பை கவர்மெண்ட், சோசியல் ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், அவங்க அத்துமீறி அவங்க எதையும் செய்யக்கூடாது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா சாத்தான் குளத்தில் இந்த 2 பர்சன்ஸ் வந்து கில் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அத்துமீறி அவங்களுடைய செயலை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. These rights ensure one's ability to participate in the civil and political life of the society and the state. The term civil rights refer to the basic right afforded by the government of law. இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பேசிக் ரைட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சிவில் ரைட்டு ஒவ்வொருத்தருக்கும் பேசிக் ரைட். இட் மே பி given by the government according to the law. இன் எவ்ரி பர்சன் ரிகார்ட்லெஸ், எந்த டிஃப்ரென்ஸுமே காமிக்கும். இதே தான் மறுபடியும் ஒவ்வொரு டைமும் வந்துகிட்டே இருக்குது. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரைஸ், நேஷ்னாலிட்டி, கலர், ஜெண்டர், ஏஜ், ரிலீஜியன் எக்ஸெட்ரா. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எக்ஸசைஸ்ட் இன் த ஃபார்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ ஒரு கண்ட்ரியில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னா அவங்க எலெக்ஷனில் கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணி அந்த எலெக்ஷன்ஸில் வின் பண்ணி அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அது அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குனால தான் அவங்க அதை செய்கிறாங்க. இப்போ எல்லாருமே நம்மளுக்கும் எல்லாத்துக்குமே அந்த ரைட் இருக்குது. தே ஆர் கிவன் to the citizen by law. These rights give power to the citizens to participate either directly. நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக தான் நம்ம எலெக்ட் பண்ணுறோம், எம்எல்ஏஸ், எம்பிஸ். அவங்க மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணுறவங்க லீடரை எலெக்ட் பண்ணி சிஎம், பிரைம் மினிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறாங்க. நம்ம பீப்புள் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தோஸ் ஹூ ஆர் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 years they have the right to vote to put the election vote in the election. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம எலெக்ட் பண்ணுறோம் டைரக்ட் எலெக்ஷன்ஸில்.
இப்போ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மள ரூல் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பவர் கொடுத்துருக்கோம். தீஸ் ரைட்ஸ் கிவ் பவர் டு த சிட்டிசன்ஸ் டு பார்ட்டிசிபேட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன் த administration. Thank you students. That's all today's class. We will see the next topic in the next